பண்ணுங்க பாப்போம். காலை பிச்சுட்டு அப்படியே பப்ளிக்கிட்ட வந்து அசிங்கமா பேசுறீங்க. ஏன் உனக்கு மரியாதை மேல விட்டா அடுத்து வந்து போலீஸ் பேசுறேன் இந்த வீடியோவை தெளிவா பார்க்காதவங்களுக்கு இந்த காவல் அதிகாரி ஏதோ வந்து மெரினா பீச்சுக்கு முன்னாடி ரோட்டு கடை போட்டிருக்க ஆயாவை வந்து அவரோட போலீஸ் அதிகாரத்தை வச்சு மிரட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இங்க மிரட்டினதே அந்த ரோட்டு கடை போட்டிருக்க ஆயாதை யாரை மிரட்டி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆயா ஒரு ரோட்டு கடை போட்டிருக்கா, அதுக்கு பக்கத்துல ஒரு இளைஞர் வந்து அந்த மெரினா பீச்சுக்கு போற அந்த ரோட்டு ஓரத்துல அவர் ஹோம்மேடு பிரௌனியை வந்து விற்கிறதுக்காண்டி கடை போடுறதுக்காண்டி வந்திருக்கா. அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா இளந்த பழம், நெல்லிக்காய், கடலை, இது எல்லாத்தையும் இந்த ஆயா வித்துட்டு எங்க இந்த பையன் இவனோட பிரௌனியை வந்து கடை போட்டேன்னா நம்ம வியாபாரம் பாதிச்சிருமோன்னு சொல்லிட்டு அவனை பிரௌனி கடை போட விடாம அவனை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி அவனுக்கு கொலை மிரட்டல்லாம் விட்டுருக்கு சாடையா. இது அங்க இருந்த பொதுமக்களும் சரி, அங்க இருந்த காவல்துறை அதிகாரியும் வந்து கேட்கும் போது அவங்களோடையும் சண்டைக்கு போயிருக்கு. என்ன பண்ணுங்க பாப்போம். காலை பிச்சுட்டு அப்படியே பப்ளிக்கிட்ட வந்து அசிங்கமா பேசுறீங்க. ஏன் உனக்கு மரியாதை மேல விட்டா அந்த அம்மா மிரட்டல் விடவும் அந்த போலீஸ் அதிகாரி சொல்றாப்லடே, நீ வைடா தம்பி பாப்பா அது என்ன பண்ணுது அப்படின்னு. அப்படி சொன்னதுக்கும் அந்த லேடி வந்து விதண்டாவாதமா கத்தவும், அவன் இங்கதான் கடையை போடுவேன், இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா நீ கடையை காலி விட்டு கிளம்பிட்டா. சேட்டையை பத்தியில அந்த கிழவிக்கு அந்த பையன் அவனோட வியாபாரத்தை பார்க்க வந்திருக்கேன். அதுவும் இல்லாம அது பிரௌனி, இது இளந்த பழ நெல்லிக்காய். பிரௌனி வாங்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் இளந்த பழ நெல்லிக்காய் வாங்கணும்னு நினைக்க போறது இல்ல. இளந்த பழ நெல்லிக்காய் தான் வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறவங்க பிரௌனி வாங்க போறது இல்ல. இப்படி இருக்கிறப்ப இந்த ஆயா பண்ணது தேவையில்லாத. அந்த காவல்துறை அதிகாரியை பாராட்டியா ஆனும் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாப்ல.